Hi viewers. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப்பனீஸ் கம்பெனி இந்த ELMO Visualiser கம்பெனியை பற்றி நம்ம வியூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிற ஒரு மாடல் ELMO L12-iD அப்படிங்கிற விசுவலைசர் மாடல் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீழே இருக்கிறது விசுவலைசர், மேலே இருக்கிறது வயர்லெஸ் டேப்லெட் CRA1 மாடல் அப்படிங்கிற நம்பர். ஸோ அந்த பேக்கிங்கில் நம்மளுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடாப்டர் என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் மூலிமா நம்ம அட்டாச் பண்ணி, இந்த அடாப்டர் அட்டாச் பண்ணி மைக்ரோஸ்கோப்பும் விசுவலைசரையும் கனெக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாக்ஸிங். இப்போ இந்த அன்பாக்சிங் அடுத்தது நம்ம இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த விசுவலைசர். பீப்புள்ஸ் இந்த இது பாருங்கள், இந்த விசுவலைசர் வச்சு தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விசுவலைசரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விசுவலைசர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் நின்று கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஜஸ்ட் 180 டிகிரியில் கேமரா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ஸ்க்குள்ள ஸ்டாஃப் வந்து 45 மினிட்ஸ் நம்ம வந்து கிளாஸ் பீரியடில் நம்ம சிட்டிங் உட்காந்துருக்க தேவையில்லை. ஸ்டாஃப் வந்து நின்ன இடத்துல இருந்தே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமரா ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம இங்கே ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ 180 டிகிரிக்கு கேமரா ரொட்டேட் பண்ணுவோம். இது 360 டிகிரிக்கு நம்ம கேமரா ரொட்டேட் பண்ணி நம்ம ஜூமிங் சென்ஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு மைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மைக் ஆப்ஷன்ஸ் வச்சு கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் நம்ம பேசிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன் அண்ட் அவுட் ஜூமிங் சென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே. நம்மளுக்கு இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிடும். ஜூம் இன் அண்ட் அவுட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஹேண்ட்லிங் வந்து ஜஸ்ட் 3.5 kgs தான் இருக்கும். இதை ஹேண்ட்லிங் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம போர்ட்டபிள் டிவைஸ் எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த டிவைஸஸை வச்சு நம்ம கிளாஸ் ரூம் டு கிளாஸ் ரூம் செட்டப்ஸ்க்கு நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ டிசி பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ அவுட் கொடுத்துருக்குறாங்க. HDMI அவுட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் HDMI இன்னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ RGB அவுட்டும் கொடுத்துருக்குறாங்க. RGB இன்னும் கொடுத்துருக்குறாங்க. VGA கேபிள் அவுட் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் நம்ம USB கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள், USB கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்க முடியும். 720 பிக்சல்ஸ் அண்ட் 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். மெமரி கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம். 32 GB வரைக்கும் நம்மளுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் போட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு பென்ட்ரைவ் மோடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாங்கிளை பற்றி நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். மைக் ஆப்ஷன்ஸ் இங்கே நீங்கள் தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேனுவல் என்ட்ரி இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே மேனுவல் என்ட்ரி. ஸோ இந்த மேனுவல் என்ட்ரியில் பாருங்கள், பவர் பட்டன், மெனு, விசுவலைசர்ஸோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பிரைட்னஸ் அண்ட் திக்னஸ் லெஸ் தென் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த விசுவலைசரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லையா, நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான டார்ச் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஆன் ஆஃப் நம்மளுக்கு பட்டன் இருக்கும். கீழே உங்களுக்கு டார்ச் லைட் எரியும். ஓகே, நம்மளுக்கு இந்த விசுவலைசரோட என்னென்ன வருதுன்னு பாருங்கள். வயர்லெஸ் டேப்லெட் வருது, CRA1 அப்படிங்கிற மாடல் நம்மளுக்கு வருது. இந்த வயர்லெஸ் டேப்லெட் என்ன ஃபீச்சர்ஸ்னு பாருங்கள். ஜஸ்ட் இங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹேண்ட்லியாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு பென் இருக்குது, இன்டராக்டிவ் டச் பேனல் போர்டு, ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய பென். ஜஸ்ட் இந்த டாங்கிள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் டைப்பில் இங்கே ஒரு டாங்கிள் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இல்லாமல் ஜஸ்ட்டு சார்ஜிங் டைப், நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டைப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. செல் பேட்டரி டைப் தான். ஒன் டைம் நீங்கள் சார்ஜஸ் பண்ணால் கண்டினியூஸாக 30 days 1 month நம்மளுக்கு கண்டினியூஸாக நமக்கு இந்த வயர்லெஸ் போர்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட்டு சார்ஜஸ் டைப்பிங் தான், பேட்டரி டைப் கிடையாது. சார்ஜிங் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த மோடமை நம்ம இந்த விசுவலைசர், இந்த டாங்கில் வந்து நம்ம விசுவலைசரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணி, இந்த பென் டச் இன்டராக்டிவ் டச் பேனலை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பவர் பட்டன் இருக்குது. உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கிளாஸஸ் எல்லாமே இந்த போர்டு வியூவில் நம்ம டோட்டலாக கண்டக்ட் பண்ண முடியும். ப்ரீமியமாக இருக்குது, கிளாசிக்கலாக இருக்குது. நம்மளுக்கு இதோட வியூஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லுக் நல்லா இருக்குது. ப்ரீமியம் கிளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, ப்ரீமியம் டிசைனிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2x ஜூமிங் சென்ஸ் வரைக்கும் கேமரா இருக்குது. உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2x ஆப்டிக்கல் ஜூம் கேமராஸ் லென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ELMO கம்பெனியோட
கேமரா தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. டிவைஸ் அவங்களே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 100 years கம்பெனி. 1921 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து கேமராஸ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு அவங்க சிசிடிவி கேமராஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, விசுவலைசர் பண்ணிகிட்ருக்குறாங்க, டாக்குமெண்ட்ரி கேமராஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்தந்த இயருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாடல்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மாடலில் இன்டராக்டிவ் டச் பேனல்ஸ் போர்டோடவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் வருது. உங்களுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறது மேலே உங்களுக்கு மெனு கொடுத்துருங்க. பவர் பட்டன், ஜூமிங் சென்ஸ் பட்டன் வருது, உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வருது, அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் இருக்குது உங்களுக்கு. இதில் ஜூமிங் சென்ஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்ப்பீங்க. மாஸ்க் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. விசுவலைசர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேக் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல், ஸ்லிம்மாக உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட்லியாக இருக்குது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட். ஜஸ்ட் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் டைப் நம்ம டியூவல் செல் கொடுத்துருக்குறாங்க. டியூவல் செல் பேட்டரி தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் நல்லாயிருக்கு. ப்ரீமியமாக நல்ல லுக் வைஸாக நல்லாயிருக்கு. நம்ம இதில் இப்போ என்னென்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டில் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க, மைக்ரோஸ்கோப் அடாப்டர். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் அடாப்டர் பாருங்கள், உங்களுக்கு லென்சஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு இந்த பென்ட்ரைவோட இந்த விசுவலைசரோட நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு மைக்ரோஸ்கோப் கனெக்ட் பண்ணி கூட நம்ம கிளாஸஸை வந்து செல்ஸஸை நம்ம பார்க்க முடியும் லைவாக, ஜஸ்ட் இந்த அடாப்டரை வச்சு.